கேவியட் மனு, அதாவது கேவியட் பெட்டிஷன் அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி கேவியட் மனு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்த்தரப்பு திடீரென்று கோர்ட் உத்தரவு வாங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்படுகிற பாதுகாப்பு மனு, அதுதான் கேவியட் மனு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வழக்கில் எனக்கு முன் அறிவிப்பு கொடுக்காமல் நீதிமன்றமானது எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே கோர்ட்டில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மனு தான் கேவியட் மனு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்போ போடப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சொத்து தொடர்பான வழக்கு, அதாவது சில வழக்குகளில் நம்ம எதிர்பார்க்கும் நிலைமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது சொத்து தொடர்பான வழக்கு, அதே போல் ஆப்போசிட் பார்ட்டி ஸ்டே வாங்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னாலும் சரி, அதே போல் இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படிம்பாங்க, அது போடுவதற்கு முன்னாடி, அதே போல் அப்பீல் போகலாம், ரிட் பெட்டிஷன் போகலாம் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி செய்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியுது அப்படின்னாலும் சரி, அதே போல் ஃபேமிலி வழக்கு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள், அதாவது விவாகரத்து, இவைகளில் நம்ம எதிர்பார்க்கும் நிலைமைகள், இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளில் நம் கேவியட் பெட்டிஷனானது போடலாம். இங்கே எதிர்த்தரப்பு, அதாவது எக்ஸ் பார்ட்டி ஆர்டர், ஒருபுற தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் எதிர்த்தரப்பு வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம உடனே ஒரு கேவியட் மனுவானது போட வேண்டும். இது எந்த சட்டத்தின் கீழ் இந்த கேவியட் மனுவானது அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிசி, அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 148A, அதன் அடிப்படையில் தான் இந்த கேவியட் மனுவானது அனுமதிக்கப்படுகிறது. இந்த கேவியட் பெட்டிஷன் ஆனது எங்கே தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த கோர்ட்டில் எதிர்த்தரப்பு வழக்கு போட வாய்ப்பு இருக்கோ அதே கோர்ட்டில் கேவியட் பெட்டிஷன் ஆனது போட வேண்டும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அப்படிம்பாங்க, அங்கே போடலாம், சப்கோர்ட்டில் போடலாம், டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போடலாம், ஹை கோர்ட்டில் போடலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம். இந்த மாதிரி எங்கே வேண்டுமானாலும் எதிர்த்தரப்பானது வழக்கு போட வாய்ப்புள்ளதோ அதே கோர்ட்டில் கேவியட் பெட்டிஷன் போட வேண்டும். அதே போல் இந்த கேவியட் பெட்டிஷன் செல்லுபடியாகக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 90 நாட்கள் மட்டும்தான் இந்த கேவியட் பெட்டிஷனானது செல்லுபடியாகும். 90 நாள் முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் புதிய கேவியட் பெட்டிஷனானது போட வேண்டும். இந்த கேவியட் பெட்டிஷன் போடுவதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிர்த்தரப்பு மறைமுகமாக ஸ்டே வாங்க முடியாது. அதே போல் நம்ம தரப்பு வாதம் சொல்ல முடியும். அதே போல் ப்ராப்பர்ட்டிக்கு பாதுகாப்பு, திடீரென்று சொத்து முடக்கம் வராது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாம் பாதுகாப்பு வாங்க முடியும். அதே போல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் உறுதி, ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே வச்சு தீர்ப்பு அப்படிங்கிற சூழ்நிலைகளில் இந்த கேவியட் பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னா 2 தரப்பு வாதமும் கேட்கப்படும். இதெல்லாம் அந்த கேவியட் பெட்டிஷனோட நன்மைகள். அதே போல் இந்த கேவியட் பெட்டிஷன் போட்ட உடனே அந்த வழக்கானது வழக்கு ஆகிவிடுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. இது ஒரு முன் எச்சரிக்கை தாக்கல் மட்டும்தான் இந்த கேவியட் பெட்டிஷன். அதே போல் இந்த கேவியட் போட்டதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு வழக்கு போட்டால் என்னாகும் அப்படின்னா, கோர்ட்டு நமக்கு முன்பாகவே நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அதுக்கப்புறம்தான் கோர்ட்டானது எந்த உத்தரவும் பிறப்பிக்கும். அந்த கோர்ட் ஆர்டர் இல்லாமலேயே அதாவது கேவியட் இல்லாமலே ஸ்டே ஆர்டர் வந்தது அப்படின்னா உடனே செட் அசைடு பெட்டிஷன் போட வேண்டும், அல்லது அப்பீல் ஆர் ரெவிஷன் போட வேண்டும். இதெல்லாம் கேவியட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சங்கதிகள். அதே போல்
அந்த கேவியட் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்த்தரப்பு வந்து ஒருபுறமாக கோர்ட் உத்தரவு வாங்காமல் தடுக்கும் முன்கூட்டான சட்ட பாதுகாப்பு. அதுதான் வந்து கேவியட் அப்படின்னு நாம்